ஏய், தொழில் பண்ணி வேலைக்கு போற எங்களாலே எல்லாம் பண்ண முடியல. கௌரவ பிச்சை எடுக்கிற சீமானால எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? இந்த கௌரவ பிச்சையை நீ எங்க எடுக்கிற? இல்லைன்னா அப்படியாச்சும் சொல்லிடு. இப்போ மொத்தமா திருட்டு நிதியில இருந்து இவருக்கு ஒரு பர்சன்டேஜ் சூப்பரா கொடுத்துட்டாங்க, 2 பொட்டியை கொடுத்துட்டாங்க. அதனால இவர் பேசாம இருக்கிறார். நான் நேராகவே சொல்றேன், பென்ஸுக்கார் ஓட்டிட்டு தான் போய் விவசாயம் பார்க்க போறியா? ஆடு மாடு மேய்க்க போறியா? இப்ப திமுக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பெட்டி கொடுக்கறதோட அது ஜெலிசில் பாட்டிலையும் 4 வாங்கி அவருக்கு கொடுங்க. மிஸ்டர் சீமான், நீங்க எது சொல்றதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா, நீங்க 15 வருஷமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்க பயிற்சியில கொஞ்சம் டேட்டாஸை சேர்த்து பாருங்க. நான் 15 வருஷமா வந்தேன், டக்குன்னு வந்தாப்புல நேரா கொண்டு போய் முதலமைச்சரா உட்காந்துட்டாரு. ஒரு வைத்தறிச்சல் தான். உன் கட்சியில நேத்து நடத்தின மாநாட்டுல எந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லுங்க. எது விதமான இதுவும் கிடையாது. ஃபுல்லா ஃப்ராடு, கம்ப்ளீட் ஃப்ராடு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என்னைக்கும் இல்லாம மொத்தமா பொங்கி எழுந்திருக்கு காவிரி என்ற மாதிரி சீமான் அவர்கள் நேற்று தாவேகா தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் மேல பயங்கரமான ஒரு வன்மத்தையும் பயங்கர குற்றச்சாட்டையும் காட்டியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? வாங்கின காசு கூறாங்கொய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப காசு வாங்கிட்டு தான் கூறாரா? அப்புறம் வேற என்ன பண்றாப்ல? புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா, போன வாட்டி பாத்தீங்கன்னா விமர்சிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா திமுக அரசு விமர்சிக்காம தாவேகா மட்டுமே விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது சாட்டை துறைமுருகனே சொன்னது ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இதே ஒரு தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 15 வருஷமா வந்தேன், எனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கல, டக்குன்னு வந்தாப்புல தூக்கிட்டு போயிட்டாப்புல நேராக கொண்டு போய் முதலமைச்சராக உட்காந்துட்டாரு அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் தான். இப்போ திமுக என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பெட்டி கொடுக்கறதோட அது ஜெலிசில் பாட்டிலையும் 4 வாங்கி அவருக்கு கொடுங்க அப்படிங்கறது தான் நான் பதிவு செய்றேன். ஆனா இப்போ வார்த்தைகள் பார்த்தா ரொம்ப மோசமா ஆக்ரோஷமா இருக்கே சார். அதாவது இந்த கார் வாங்கினதுக்கே சொல்லியிருக்காரு, நான் எங்க காசுல வாங்குறோம், உங்க அப்பா அத்தா காசுலயே வாங்கணும், உங்க அப்பா அத்தா தாலி, அந்த மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்திருக்காரு. சரி, எப்படி போவோம்? உனக்கு தான் நீ காசு வாங்கணும்னா எப்படி வாங்கின சொல்ல? அதே தானே மக்கள் கேட்குறாங்க. நான் இப்போ நீ பென்ஸுக்காரன்னு அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பேசாம நிற்போமா? ஓகேங்களா? பென்ஸுக்கார் எவ்வளோ தெரியுங்களா? 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு நீ உனக்கு என்ன வருமானம்? நீ எப்படி வாங்கின? நீ என்ன தொழில் செஞ்ச சொல்லுங்க. அவங்க மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாரு. உன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸும் உன் மாப்பிள்ளையே கட்டிடுறாரா? சொல்லுங்க. உன் பிள்ளைக்கு ஃபீஸு 50 லட்சம் ரூபாய், அதுவும் உன் மாப்பிள்ளையே கட்டிடுறாரா? உன் வீட்டு வாடகை 2.5 லட்சம் ரூபாய், அதுவும் உன் மாப்பிள்ளையே கட்டிடுறாரா? நீ எப்படி வருமானம், உனக்கு என்ன வருமானம் சொல்லு. இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, வருமானம் நம்ம டாக்ஸ் ஃபைலிங் இருக்குது, இந்த மாசத்துக்குள்ள நம்ம ஆகஸ்ட் இறுதிக்குள்ள நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்ணணும், நமக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு வருதுன்னு இருக்குல்ல. உனக்கு எப்படிப்பா வருமானம் சொல்லு. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துட்டாருங்கிற இதுக்குன்னா நான் உன் படிப்படியா கேட்கிறேன், இதுக்கெல்லாம் சொல்ல. புரிஞ்சுங்களா? இது திறன் நிதி இல்லாம அப்புறம் என்ன நிதி? புரிஞ்சுங்களா? அதாவது தமிழ்னு பேசிட்டு பசங்களை மட்டும் கொண்டு போய் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க போறான். கேட்டா என்ன தெரியுங்களா? அதுக்கும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாப்புல. ஏன்னா நல்ல ஸ்டாண்டர்ட் இல்லையா? சரி, நாம் தமிழ்ல இருக்க மற்ற பிள்ளைங்களுக்கும் அதே ஸ்டாண்டர்ட் இருக்கணும்ல. உன் கட்சியில சேர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைப்பா. எல்லாத்துக்கும் 50 லட்ச ரூபா ஃபீஸ் நீனே கட்ட. திருநிதி தான் இருக்கு. ஓகே, எல்லா பசங்களுக்கும் கட்டு. நாம் தமிழ்ல இப்ப என்ன 3 சம்திங் இருக்கிற 4% ஓட்டு வச்சிருக்கீல்ல, எல்லா பசங்களையும் படிக்க சொல்லு அமெரிக்கன் ஸ்கூல்ல. திருநிதியில ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டாரா? அதுதான் சொல்றேன். வேற என்னதான் பொழப்பு பாக்குற நீ சொல்லு. வேற என்ன பொழப்பு பாக்குற சொல்லு. மக்களுக்கு அதுவும் தெரியட்டும். மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துட்டாரு பென்ஸ்காரன்ட்ட. மற்ற பொழப்புக்குன்னா நம்ம கேட்ட கேள்விக்குன்னா பதில் சொல்ல. புரிஞ்சுங்களா? பதிலே கிடையாதுங்க. அதாவது காலையில் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, அதுதான் சீமானோட பேச்சு. சீமானோட பேச்சுல பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுப்பேன். ஓகேங்களா? இங்கே நம்ம சிஎம் சார் அரசு வேலை கொடுத்தா அதை போய் நீ தடுப்ப. நான் 4000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு. இங்க நீ எதுக்கு காசு வேணா கொடு, இடிப்பட்டவங்களுக்கு காசு வேணா கொடு, அரசு வேலை ஏன் கொடுக்குற? மாத்தி ஒரே மேடையில் 2 வகையா பேச முடியும்னா அது சீமானால மட்டும்தான் முடியும். ஆனா அந்த கரூர்ல அந்த அரசு விலைன்றது எப்படின்னா, நீ அவங்களை விலைக்கு வாங்குற, இந்த அரசியல் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
நம்ம கடவுளே திட்டுவோம். நார்மல் நேச்சுரல் டெத்தே இருக்கட்டும், வயசான தாத்தாவா இருக்கட்டும், உனக்கு மனசாட்சி இல்லையா கடவுளே தூக்கிட்டு போயிட்ட அப்படின்னு. அவரே 80 வயசுல போறாரு. ஆனா இருந்தாலும் ஒரு கடவுளை திட்டுவோம். அந்த மாதிரி எந்த குடும்பத்திலயாச்சும், இந்த 31 குடும்பத்துல யாராச்சும் விஜயை வந்து திட்டியிருக்காங்களா? இப்ப விடுங்கங்க, இப்ப சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி சம்பவம் நடந்தப்ப புரிஞ்சுங்களா, திமுகல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் இப்போ கம்பல் பண்ணப்ப கூட எல்லாம் வெளியில வந்து சொன்னாங்களே, அங்க எங்கேயா போச்சு? உங்களுக்கு காது கேட்குமா கண்ணு தெரியுமான்னு தெரியலையே. காது கேட்குமா கண்ணு தெரியுமான்னு தெரியல. பெட்டி வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க. அப்படிங்கும்போது வாங்கப்பட்ட எல்லா சிபிஐ ரிப்போர்ட்ஸும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டாங்களா இல்லைங்களா? சம்பவம் நடந்து 1 வருஷமாச்சா இல்லையா? விசாரணை என்ன 10 வருஷமா விசாரிப்பாங்க? கொஞ்சம் கூட மூளையும் கிடையாது, கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, வாயை மட்டும் கிளியே பொய்யா பேசி தள்ளுறது, மூளையே வேலை செய்யாது. இதுதான் சீமானோட. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த திரள் நிதின்னு சொன்ன எல்லாமே திருட்டு நிதிக்காரங்க தான். மறைமுகமா ஒரு கட்சியை வந்து ஒரு இப்போ மொத்தமா திருட்டு நிதியில இருந்து இவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் சூப்பரா கொடுத்துட்டாங்க, 2 பொட்டியை கொடுத்துட்டாங்க. அதனால இவர் பேசாம இருக்கிறார். நான் நேராகவே சொல்றேன், இல்ல சார் நான் இப்படி சம்பாதிச்சேன் சார், நான் இங்க போய் உட்கார்ந்தேன் சார், ஓகேங்களா, நான் ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தெரியுமா, ஒரு கையெழுத்து போட்டா எனக்கு 4 கோடி ரூபா கொடுப்பாங்க சார், நான் ஒரு வக்கீல் சார், இந்த கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணேன் சார், எனக்கு ஒரு ஹியரிங்க்கு வந்து 2 லட்ச ரூபா ஃபீஸ் சார், எனக்கு ஒரு ஹியரிங்க்கு வந்து 2 கோடி ரூபா ஃபீஸ் சார், ஓகேங்களா, ஹரிஷ் சால்வேக்கு மேல ஃபீஸ் வாங்குறது நான் தான் சார் ஒரு ஹியரிங்க்கு, அதனால தான் சார் இதெல்லாம் செலவு பண்றேன். சொல்லுங்களேன். இந்த சினிமா படத்துல போய் நடிச்சேன் சார், இப்போ ஒன்று நடிச்சாப்ல, அதுல இவ்வளோ வந்துச்சு சார் என்னோட இன்கம், இதுல எனக்கு இவ்வளோ செலவு இருந்துச்சு சார், சொல்லுங்களேன். இல்ல வேணாம்னு யார் சொன்னா? இதுக்குன்னா சொல்றதுக்கு வாயே கிடையாது. அப்புறம் இவ்வளவு செலவு எப்படிங்க பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. தொழில் பண்ணி வேலைக்கு போற எங்களாலே எல்லாம் பண்ண முடியல, ஓகேங்களா? இது வந்து கௌரவ பிச்சை எடுக்கிற சீமானால எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? 2 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குறேன்னு அவரு தான் சொல்றாப்ல, நானா சொன்னேன்? சோ இந்த கௌரவ பிச்சையை நீ எங்க எடுக்கிற? இல்லைன்னா அப்படியாச்சும் சொல்லிடு. சொல்லுங்களா, கௌரவ பிச்சை நீ எங்க எடுக்கிற? இப்போ மச்சான் வந்து பென்ஸு, பென்ஸுக்கார ஓட்டிட்டு தான் போய் விவசாயம் பார்க்க போறியா? ஆடு மாடு மேய்க்க போறியா? அப்படின்னு பென்ஸுக்கார ஓட்டிட்டு தான் போய் விவசாயம் பார்க்க போறியா? சொல்லு. அந்த கார்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, கழுது அதுவாதே வந்து ஒட்டிக்கிருச்சு, நாங்க என்ன பண்ணோம்? அதுதான் நான் சொல்றேன்ல, தானா வந்து இது பண்ணுச்சு. 50 லட்ச ரூபா ஃபீஸ் எப்படி கட்டின? அது மச்சான் கட்டினானா? சொல்லுங்கப்பா. வீட்டு வாடகை மச்சான் கொடுத்தானா? அப்படின்னா நீ ஒரு திண்ட மாமனார் காசுல வாழ்ற ஒரு மருமவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதையாச்சும் சொல்லி தொலைணுமே. ஒண்ணுமே இன்கம்ப்ளீட்டா சொல்றது எப்படிங்க வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 25,000 ரூபா ஒருத்தர் வாடகை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து ஒரு வருமானம் இருக்கவர் தான் 25,000 ரூபா வாடகை கொடுக்க முடியுது இன்னைக்கு மெட்ராஸ்ல இருக்க சூழ்நிலை. நீ 2.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறீங்கன்னா நீ மினிமமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அந்த வீடு மெயின்டெனன்ஸ் இன்னும் ஜாஸ்தியா இருக்குங்க, நம்ம வீடு மாதிரி இருக்காதுங்க, புரிஞ்சுங்களா? எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். உன் பசங்களுக்கு 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற அப்படின்னா, ஓகேங்களா, 1 லட்ச ரூபா கட்டுற நம்ம எப்படி இருக்கிறோம்னு நம்ம யோசிச்சுக்கணும். 1 லட்ச ரூபா நீ ஃபீஸ் கட்டுறோம், ஜென்ரலா ஆவரேஜா சொல்றேன். நீ 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற நீ எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், எந்த அளவுக்கு வேலை பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம காலையில கோர்ட்டுக்கு போயிட்டு இங்க வந்துட்டு அங்க வந்துட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நம்ம ஆபீஸ்ல எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நீ என்ன வேலை பார்க்கறப்பா சொல்லுப்பா, நீ என்ன வேலை பார்க்கற சொல்லு. அது எல்லாம் நீங்க விட்டு இந்த மாதிரி ஒரு ஆசாமி, புரிஞ்சுங்களா, அஃபிடவிட் போடுறாரு, தன் சொத்தே வந்து 1 கோடி ரூபாய் கம்மியா இருக்குது. இதுல தெரியல ப்ராடுன்னு. 1 கோடி ரூபாய்க்கு கார் வச்சிருக்க, ஓகேங்களா, 25 ஏக்கர் இப்போ வந்து ஒய்ஃபுக்கு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க, பசங்களை 50 லட்ச ரூபா கொடுத்து படிக்க வைக்கிற, 2 லட்ச ரூபாய்க்கு வாடகை கொடுக்குற, உன் சொத்து வருமானம் எம்எல்ஏ பதிவேடத்தில் அஃபிடவிட் போடும் போது 1 கோடி ரூபாய் கீழே இருக்கு. இது எப்படி சொல்லுங்க, எனக்கு புரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கும்பாங்க.
அந்த வடிவேலு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நீ மக்களை ஏமாத்த நினைச்சா ஏமாத்த முடியுமா? ஓகே, திருட்டு நிறுத்தி நான் திருநந்தி வாங்குறேன், அதுக்கும் இந்த திருநந்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தையாச்சும் கொடுங்க. சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட்டு, அதனால நான் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் பண்ண போறேன், எதையாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். உண்மையிலே சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா ஐடியில் வந்து இவ்வளவு கொஸ்டின் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு திடீர்னு ஏன் சார் அவ்வளவு ஆக்ரோஷமா பொங்கி எழுந்துட்டாரு? இது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் திரும்ப என்னங்க சொல்ல முடியும்? என்னத்துக்கு பொங்கி என்னத்தை எழுத முடியும்? யோசிச்சு பாருங்க. உண்மையிலே ஒன்று யோசிச்சு பாருங்க. ஒரு 35 லட்சம் ஓட்டு 35 லட்சம் ஓட்டுனாப்புல இன்னைக்கு 19 லட்சம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம முதல்வரையே நம்ம தம்பி இவரு ஏன் தம்பி ஜெயிச்சா எனக்கு பெருமை தானே அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றவங்க என்ன பண்றது? அதுதான் சொல்றேன், வயிற்றுச்சலுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. சீமான் சாருக்கு தனி டிபார்ட்மெண்ட், வயிற்றுச்சலுங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். புரிஞ்சுங்களா? ஸோ அதில் அவர் வேற வந்து தவிர்க்க முடியாத அரசியல்வாதின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த வயிற்றுச்சலோட தனி டிபார்ட்மெண்ட், தவிர்க்க முடியாத அரசியல்வாதியாச்சு அவர். ஆனா இன்னொரு விஷயமும் இங்க வந்து சொல்றாரு, ஜோசப் அப்படின்ற அந்த வேர்டை இப்ப ஏன் நீங்க சேர்த்தீங்க? மத அரசியல் பண்றீங்களா, ஜாதி அரசியல் பண்றீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. நீங்க பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் சூஸ் பண்ணதுக்கான காரணமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாதி. அப்புறம் நாங்க ஜாதியை ஒழிச்சிருவோம்னு சொன்னா எப்படி நாங்க நம்புவோம்னு கேட்கிறாரு. சரி, விஜய் வந்து நம்ம சிஎம் விஜய் சார் வந்து நீங்க கிறிஸ்டியன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு மைனாரிட்டி வகுப்பை சேர்ந்தவர் முதல் வந்து இது பண்ணார், ரொம்ப சந்தோஷம். புரிஞ்சுங்களா? பெரம்பூர் ஆச்சும் திருச்சி கிழக்கா இருக்கட்டும், நான் திருச்சி கிழக்கு பகுதியை சேர்ந்தவன். இதுக்கு முன்னாடி இருக்க எம்எல்ஏ வந்து இனிகோ விருதுராஜ், அவர் ஒரு கிறிஸ்துவர். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா வெல்லமண்டி நடராஜர். ஓகேங்களா? இங்கே சார் இங்கே அதுக்கு முன்னாடி இன்னொரு எம்எல்ஏ இருந்தார். புரிஞ்சுங்களா? திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் அனாலிசிஸில் போய் பாருங்கள். கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி வசிக்கிற தொகுதி வந்து திருச்சி மேற்கு, நேரு இருக்கிற தொகுதி தான். திருச்சி கிழக்கோட திருச்சி மேற்கு தான் ஜாஸ்தி. புரிஞ்சுங்களா? இந்த 2 தொகுதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வெல்லமண்டி நடராஜர் தான் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுக்கலாம்? மனோகர் அவருக்கு அவரும் வந்து என்ன கிறிஸ்துவரா? புரிஞ்சுங்களா? ஜாதிங்கிறாங்க. ஓகேங்களா? என்ன ஜாதி அவர் தெலுங்கு இதில் ஏதோ ஒன்று ஜாதி, அவங்க ஒய்ஃபோட காஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், சீமான் ஒய்ஃபோட காஸ்ட்டு. ஸோ அப்படிங்கும் போது திருச்சி கிழக்கு நீ எப்படி வந்து ஐடென்டிக்கலாக மதமும் ஜாதின்னு சொல்கிறீங்க? மதமும் ஜாதியுமே இல்லையே. பெரம்பூரில் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க கிறிஸ்துவர்களா? சொல்லுங்க. அது கம்யூனிஸ்டோட கோட்டைங்க. புரிஞ்சுங்களா? மிஸ்டர் சீமான், நீங்க எது சொல்றதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 15 வருஷமா பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்க பயிற்சியில கொஞ்சம் டேட்டாஸை சேர்த்து பாருங்க. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சவங்க யாராச்சும் கிறிஸ்டியனா பெரம்பூர் தொகுதியில்? இல்லைன்னா திருச்சி கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? அது கிறிஸ்தவர்களின் கோட்டையா? ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு ஜாதிங்கிறீங்க, அந்த ஜாதியோட கோட்டையா? அதுக்கு முன்னாடி மனோகர் ஜெயிச்சிருக்காரு. மனோகர் ஜெயிச்சப்போ கொறடாவா இருந்தாருங்க. கொறடா தெரியுங்களா? ஏடிஎம்கே கொறடாவா இருந்தார் அம்மா பீரியட்ல. புரிஞ்சுங்களா? அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் என்ன ஜாதி? அவர் என்ன மதம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் இருக்காப்புல, பார்த்தீங்களா? அன்பில் மகேஷோட அப்பா வந்து ஒரு வாட்டி எம்எல்ஏ வந்தார். அவர் என்ன ஜாதி, என்ன மதம்? திருச்சி கிழக்குங்கிறது நீ எப்படி போய் சொல்ற? நீனு அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கிறிஸ்துவரா இருந்தாருன்னா அது அப்படியே கிறிஸ்துவ எம்எல்ஏவாயிருமா? ஆனா இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்ப வேற எங்க சரி, ஒன்னே நான் சொல்றேன், ஏன் கிறிஸ்துவர்கள் நின்று ஜெயிக்க கூடாதா? மாட்டேன்னு சொல்லு. இப்ப சீமானுக்கு முன்னாடி பேரும் பின்னாடி பேரும் சொல்லுங்களேன். சொல்லுங்க. சீமான் மட்டும் தானே தெரியுது. இதுதான்ப்பா அவன் அட்ரஸ். இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னாடி பேரும் பின்னாடி பேரும் சொல்லுங்களேன். ஃபுல் பேர் சொல்லுங்க. முக ஸ்டாலின். ஓகே, முழு பேரை சொல்லுங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எப்படி தெரிஞ்சிச்சு? எப்ப தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சிச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி தெரிஞ்சிச்சு? ஏன்னா அவர் சிஎம்மா பதவி இருக்கும் போது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொன்னாரு. சீமான் சார், இந்த மாதிரி எதுக்காச்சும் பதவியேற்பு விழாக்குன்னா போயிருக்க வச்சு செய்யணும். நீங்க பயிற்சி எடுத்துட்டு டயர்ட்னஸ்ல போய் தூங்கிடுறீங்க. புரிஞ்சுக்கலாம்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முக ஸ்டாலின்ங்கிறது கூட நமக்கு தெரியும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சும்மா விரிச்சு நம்ம சொன்னது எப்ப?
சிஎம்மா பதவி இருக்கும் போது விஜய் நான் எடுப்பாரு? மிஸ்டர் சீமான் உங்களுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது பதவி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபுல்லா சொல்லுவாங்க. அதனால தான் சி ஜோசப் விஜய்னு பதவி எடுத்தாரு, அதான அவர் பேரு. ஆனா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னன்னே தெரியலையே மிஸ்டர் சீமான். இடைத்தேர்தலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், அதுதான் சொல்றேன், நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் சீமான்னு பயிற்சி எடுங்க, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுவாரு, கொஞ்ச நேரம் தூங்குவாரு. சார் கொலை வெறியில இருக்க உங்க காலில் இருக்க பந்து ஒரு நாள் என் காலுக்கு வரும், அப்ப என் ஆட்டத்தை பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. என்ன பந்து? அதான் சார், இப்போ உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, ஃபுட்பால் இது வந்து ஒரு கேமா, இப்போ உங்க காலில் இருக்க பந்து எங்களுக்கும் ஒரு நாள் வரும். சரிங்க, 15 வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டீங்க, இப்போ அவருக்கு 60 வயசு, 60ஆம் கல்யாணம் பண்ண வேண்டியது, ஓகேங்களா? ஏற்கனவே சீர்வரிசைனா வந்து திமுக அமைச்சர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ 60ஆம் கல்யாணத்தை நீங்க எங்க நடத்த போறீங்க மிஸ்டர் சீமான்? அதிமுக அமைச்சர் நடத்த போறாரா, திமுக அமைச்சர் நடத்த போறாரா? 60 வயசு இல்லைங்க, 60ஆம் கல்யாணம் பண்ணும்ல, கரெக்டு தானே? அப்பா அவனுக்கு பேசலையே, ஓகேங்களா? எந்த அமைச்சர் நடத்த போறாருன்னு தெரியல, ஓகேங்களா? என்ன இருந்தாலும் என்னோட வாழ்த்துக்கள். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் அநாகரிகமாக அந்த வார்த்தைகளை விடுறது, இதற்கெல்லாம் வந்து இந்த அரசு சார்பில் இருந்தோ மற்றவங்க யாருமே கண்டிக்கல. அதான் தவிர்க்க முடியாத அரசியல்வாதி ஆயிட்டாரு, புரிஞ்சுங்களா? அது சில இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப இவருக்குன்னா வந்து பதில் சொல்றதுக்கான அவசியமே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வைத்தறிச்சல்னு சொல்லிட்டோம், ஒரே வார்த்தையில நம்ம சொல்லிட்டோம், பொட்டி வாங்கினதுக்காக பேசிட்டு இருக்காருன்ட்டோம். அவர் சம்பாத்தியம் என்ன, அவர் செலவுகள் என்ன, அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, இதுக்குன்னா வந்து கணக்கு கொடுக்க முடியாத சீமான், புரிஞ்சுங்களா? நார்மலா ஜென்ரலா சொல்லணும்ல, ஏங்க தனக்கு ஒண்ணுன்னா என் பிள்ளைங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட் இல்லை, அதனால அமெரிக்கன் ஸ்கூல்ல போட்டிருக்கேன்னா உன் கட்சி தொண்டனா என்ன பண்றான்? தமக்கு ஒண்ணு கட்சி தொண்டனுக்கு ஒண்ணுன்னு நம்ம இருக்கக்கூடாதுல்ல. உங்க கட்சி தொண்டன் பையனும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறான்ல, சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான்ல, ஐசிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான்ல, ஏன் இந்த டிஃபரன்ஸ்? ஸோ ஹீ இஸ் எ டிஃப்ரெண்ட் மேன் ஆல் டுகெதர். வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஈழத்தமிழ்னு சொல்லி பொய் சொல்லி ஆமாவட, ஓகேங்களா, கதை சொல்றான். நீ சொன்னது எல்லாமே கதை தான்ப்பா, ஏதாச்சும் 2 கதை சொல்லலாம், நீ சொன்னது எல்லாமே கதை தான். நீ சொன்ன நேத்து வரைக்கும் பேசின வரைக்கும் கதை தானே. நேத்து பேசினதுல ஏதாச்சும் ஒரு ஃபேக்ட் இருக்குதான்னு சொல்லுங்க, ஒரு ஃபேக்ட் இருக்குதான்னு சொல்லுங்க. எதுவுமே கிடையாது, புரிஞ்சுங்களா? அட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, நாங்க வந்து நீக்கப்படுவோம், ஓகேங்களா, கட்சியில இருந்து. முன்னொன்னு ஒண்ணு கேட்கிறேன், நேற்று நடந்த ஃபங்க்ஷன் வந்து மாற்று கட்சியில இருந்து வந்து சேர்ந்தாங்களாம். மிஸ்டர் ஸ்ரீமான், உங்க மாற்று கட்சியில இருந்து வந்து உங்க கட்சிக்கு சேர்றாங்கன்னா எந்த கட்சியில இருந்து வந்தாங்க? திமுக இருந்து வந்தாரா, அதிமுக இருந்து வந்தாரா, புரிஞ்சுங்களா? காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்களா, பாஜக இருந்து வந்தாங்களா, புரிஞ்சுங்களா? விசிகேல இருந்து வந்தாங்களா, ஐயூஎம்எல் இருந்து வந்தாங்களா, மனிதநேய மக்கள் கட்சியில இருந்து வந்தாங்களா, ஓகேங்களா? எல்லா கட்சியும் சொல்லுங்க, ஓகே. எந்த கட்சியில இருந்து உங்க கட்சியில இருந்து சேர்ந்தாங்கன்றது சொல்லுங்க. அது கூட வழி கிடையாதுங்க. அவங்க ஃபுல்லா என்னன்னு கேட்டீங்கன்னா கட் அவுட் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்னடா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, உங்களை கட்சி விட்டு நீக்கிறேன். என்ன அப்படின்னு, நீ தானே வந்து சேரணும். சோ அங்க ஸ்டேஜ் ரெடி பண்ணவனு கட் அவுட் ரெடி பண்ணவன் தான் கட்சி விட்டு நீக்கப்பட்டாரு. அடுத்த நிமிடமே அவங்களே வந்து அழைச்சி திரும்ப கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. ஏன்னா இதை தான் வந்து சாட்டை துரைமுருகன் சொன்னாரு, இந்த கட்சியில 2 வாட்டியாச்சும் நீக்கப்படணுமையா, அப்பதானே ஏன் நான் தமிழர் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு எந்த கட்சியில இருந்து உங்க கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சொல்ல? வேலையே கிடையாதுங்க, இது ஒரு ஃப்ரீ விக்கெட். அப்ப புரியல, இப்ப புரியுதுன்ற மாதிரியா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து தாவேக்கால போய் சேர்றாங்க அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. எந்த அமைச்சர் போகிறாங்க, எவ்வளோ கூட்டம் போகுது, எந்த யூனியன் போகுது, என்ன போகுது, ஓகேங்களா? இவங்க முன்னாடி இருக்க கட்சியில் சேர்ந்தாங்களா, இல்லைன்னா கட்சியில் இல்லாதவங்க இயக்கத்தில் இருந்தவங்க போய் சேர்றாங்களா, ஓகேங்க? எல்லாமே நமக்கு தெரியுதா தெரியலையா? இப்போ திமுகவில் வந்து சேர்றாங்க, அதிமுகலேருந்து வந்து இவர் வந்து சேர்ந்தாரு, ஓபிஎஸ்சி போய் சேர்ந்தாரு, செந்தில் பாலாஜி சேர்ந்தாரு, ஓகேங்களா? எல்லாமே சொல்கிறாங்க. உன் கட்சியில் நேற்று நடத்தின மாநாட்டில் எந்த கட்சியிலேருந்து வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லுப்பா. எந்த கட்சி? அப்படி ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், ஓகேங்களா? எதுவிதமான இதுவும் கிடையாது, ஃபுல்லா ஃப்ராடு, கம்ப்ளீட் ஃப்ராடு. சொல்லணுமா வேணாமாங்க? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
மாத்து கட்சியில இருந்து வந்து சேர்றாங்க அப்படின்னா, மாத்து கட்சி எந்த கட்சிப்பா? எனக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் முட்டாளா இருக்காங்க அப்படின்னு. மாத்து கட்சியில இருந்து வந்து சேர்ந்தாங்கிற, எந்த கட்சியில வந்து சேர்ந்தாங்க? அவங்க விழா வச்சுதான் நம்ம கேட்கிறோம். ஏன்னா அவர் வந்து தடுக்க முடியாத தலைவர் ஆயிட்டார. சரிங்களா? அதனால அவர் கொடுத்த காசுக்கு மேல கூறுறதுதான் மிஸ்டர் சீமான்.